இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னாக்க அளவியலில் எடுத்துக்காட்டு 7.1 தான் பார்க்க போகிறோங்க. ஓர் உருளை வடிவ பீப்பாயின் உயரம் 20 சென்டிமீட்டர் மற்றும் அடிப்புற ஆரம் 14 சென்டிமீட்டர் எனில் அதன் வலைப்பரப்பு மற்றும் மொத்த பரப்பு காண்க அப்படின்னு கேட்குறாங்களா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா உருளையினோட உயரம் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்துங்க அப்படின்னாக்க 20 சென்டிமீட்டர். ஆரம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா 14 சென்டிமீட்டர். இதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா உருளைக்கான படத்தை வந்து நம்ம வரைஞ்சிக்கணும். இதுதான் ஆரம். வந்து 14 சென்டிமீட்டர். இந்த உருளையோட ஹெச்சுங்கிறது வந்து உயரம் எவ்வளோ அப்படின்னாக்கா 20 சென்டிமீட்டர். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, உருளையின் வலைப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா. உருளையின் வலைப்பரப்புக்கான ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா 2πr/h சதுர அலகுகள். 2 நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். பையோட வேல்யூ வந்து 22/7. ஆர் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14ன்னு கொடுத்துருக்காங்க, அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பெருக்கல் ஹெச்சோட மதிப்பு வந்து அவங்க 20ன்னு கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூவும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கீழே வந்து 7என்ற நம்பர் இருக்கா, 1 7 2 14 கேன்சல் பண்ணதுக்கப்புறம் 2 பெருக்கல் 22 பெருக்கல் 2 பெருக்கல் 20 எழுதிட்டுங்களா. அடுத்தது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிபிள் பண்ணுங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 1760 சதுர. இங்கே வந்து என்ன அலகு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, அதனால் சதுர சென்டிமீட்டர்னு போட்டுக்கலாம். இது எழுதினாலும் கரெக்டு தான், அல்லது 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு எழுதினாலும் கரெக்டு தான். இப்போ உருளையின் வலைப்பரப்பு நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோங்க, 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிருக்கோங்க. அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க, உருளையின் மொத்த பரப்பு என்னன்னு கேட்குறாங்களா. அது நம்ம பார்த்துங்க அப்படின்னாக்கா உருளையின் மொத்த பரப்புக்கான ஃபார்முலா வந்து 2πr/h+r சதுர அலகுகள். 2 அப்படி எழுதிக்கலாம். பையோட வேல்யூ வந்து 22/7ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஆர் வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, 14ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ப்ராக்கெட்டு ஹெச்சோட வேல்யூ வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க, இப்போ நான் 20 சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸு ஆருக்கு பதில் 14 சென்டிமீட்டருங்கிறது வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இந்த 1 7 2 14 நான் கேன்சல் பண்ணிட்டேன். கேன்சல் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்குது, 2 பெருக்கல் 22 பெருக்கல் 2 20யும் 14யும் நம்ம கூட்டினங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 34ன்னு கிடைக்கும். 2 பெருக்கல் 22 பெருக்கல் 4 இது மூணுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணங்க அப்படின்னாக்கா நமக்கு 88ன்னு கிடைக்கும். பெருக்கல் 34 இந்த 88யும் 34யும் நம்ம பெருக்கணுங்க அப்படின்னாக்கா 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். இப்போ அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, உருளையின் வலைப்பரப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ, 1760 சென்டிமீட்டர் ஸ்கொயர். உருளையின் மொத்த பரப்பு கேட்டிருக்காங்க 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்க. ஓகேவா. இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாக்க உருளையின் வலைப்பரப்பு 2πr/h சதுர அலகுகள்னு எழுதி ஒரு பாக்ஸ் கட்டுங்க. இந்த ஃபார்முலாவுக்கு எல்லாமே கண்டிப்பாக என்ன கொடுப்பாங்க அப்படின்னாக்க 1 மார்க் வந்து கொடுப்பாங்க. உருளையின் மொத்த பரப்புன்னு எழுதி 2πr/h+r சதுர அலகுகள். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பாக்ஸ் கட்டிக்கலாம். ஃபார்முலாவை பொறுத்தவரையும் அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னாக்கா 1 மார்க் வந்து கொடுப்பாங்க. அடுத்தது அவங்க கொடுத்துனுங்கிற கணக்கை வந்து படித்து பார்த்துட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாக்கா அதுக்கு 1 மார்க் கொடுப்பாங்க.